அடர்ந்த காட்டின் அரசனாகிய சிங்கம் அந்த நாள் வேட்டையாடி சோர்ந்து ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. காட்டில் பறவைகள் கீச்சிட காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. எல்லாம் அமைதியாக இருந்தது. அதே சமயம் ஒரு சிறிய எலி அங்கே ஓடி வந்தது. அது தன்னுடைய குகைக்குச் செல்லும்போது சிங்கத்தின் உடலை கவனிக்கவில்லை. தவறுதலாக சிங்கத்தின் முதுகில் ஏறி அங்கேயே துள்ளித் துள்ளி ஓட ஆரம்பித்தது. முதலில் சிங்கம் தூக்கத்தில் இருந்ததால் எதையும் உணரவில்லை. ஆனால் எலியின் சிறிய கால்கள் முகத்தில் பட்டதும் சிங்கம் திடீரென விழித்தது. கண்ணைத் திறந்து பார்த்த சிங்கம் கடும் கோபமாக கர்ஜித்தது. "கிரரர், யாரது இது? என் தூக்கத்தை கலைக்கத் துணிகிறாயா?" என்று கர்ஜித்து தனது பெரிய காலால் எலியைப் பிடித்துக் கொண்டது. எலி நடுங்கியபடி மெதுவாகக் குரல் கொடுத்தது. "அரசே, தயவு செய்து என்னை விடுங்கள். உங்களின் தூக்கத்தை கலைத்தது என் தவறுதான். இனிமேல் இப்படிச் செய்ய மாட்டேன். ஒரு நாள் உங்களுக்கு உதவக்கூடும்." அதைக் கேட்ட சிங்கம் சிரித்துக்கொண்டு, "ஹஹஹா, நீயா எனக்கு உதவி செய்யப் போகிறாய்? உன் அளவுக்கு என் நகம் கூட பெரியதாக இருக்கும். ஆனாலும் உன் துணிச்சலுக்காக உன்னை விடுகிறேன். போ" என்று சொல்லி எலியை விடுத்தது. எலி மகிழ்ச்சியுடன் ஓடிச் சென்றது. சில நாட்களுக்குப் பிறகு காட்டில் வேட்டைக்காரர்கள் வலை விரித்து வைத்திருந்தனர். அந்த வழியாகச் சென்ற சிங்கம் வலையில் சிக்கிக் கொண்டது. தன்னால் தப்பிக்க முடியாமல் சிங்கம் முழு காடும் அதிரும் அளவிற்கு கர்ஜித்து அலறியது. அந்த சத்தம் எலியின் காதுகளுக்கும் வந்தது. எலி உடனே சிங்கத்தை நினைத்தது. இது நிச்சயம் அரசனின் சத்தம்தான் என்று ஓடி வந்து பார்த்தது. வலையில் சிக்கித் துடிக்கும் சிங்கத்தைக் கண்ட எலி சற்று அருகே சென்று சொன்னது. "அரசே, பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் என்னை விடுவித்தீர்கள். இன்று நான் உங்களை விடுவிக்கிறேன்." அவ்வாறு கூறிய எலி தனது கூர்மையான பற்களால் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. சிங்கம் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டே இருந்தது. சில நேரத்தில் கயிறுகள் தளர்ந்தன. பின்பின் கடித்துக்கொண்டே எலி வலை முழுவதையும் கிழித்தது. இறுதியில் சிங்கம் விடுதலையானது. சிங்கம் சுவாசித்து எலியை பார்த்து சொன்னது, "எலி, நான் ஒரு நாள் உன்னை கிண்டலிட்டேன். உன்னால் எனக்கு என்ன உதவி கிடைக்கும் என்று கேள்வி கேட்டேன். ஆனால் இன்று நீதான் என் உயிரைக் காப்பாற்றினாய். உண்மையில் எவரையும் சிறியவர் என்று நினைக்கக்கூடாது." எலி சிரித்து, "அரசே, ஒவ்வொருவருக்கும் தங்கள் மதிப்பு இருக்கிறது. ஒருவரால் மற்றவருக்கு எப்போதும் உதவி செய்ய முடியும்" என்று கூறியது. அந்த நாளில் இருந்து சிங்கமும் எலியும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். சிறியவர்களையும் அசட்டையாக நினைக்கக்கூடாது. எவராலும் உதவி கிடைக்கலாம்.